ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பொருளோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. ஓகேவா? யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஃபீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Flowering, okay. Adventure, burden, intensity, morality, politics, okay. Schizophrenia, turning in, laziness, totality, trust, awareness, okay. Patch mode take aloneness. Seven of Swords, Knight of Swords, Lovers, Emperor, Six of Cups, Knight of Wands, Six of Pentacles, Ten of Cups, Devil, High Priestess, Ace of Swords, Page of Swords, Four of Pentacles. Okay. Thank you viewers. ஓகே, தென் இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டில் கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ போஸ்ட் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். வீடியோ பார்க்குறவங்க அப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஒரு பயங்கர ஒரு டிசிப்ளினான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். டிசிப்ளின்ங்கிறது என்ன சொல்கிறது, மேபி அவங்களோட பார்வைக்கு அது டிசிப்ளினாக இருக்கலாம். பட் சிலவங்க ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க, உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஃப்ராடு பித்தலாட்டும் பண்ணுவாங்க. பட் வெளியே ஓகே ஐம் டீசன்ட், இந்த மாதிரி யாரும் இல்லை இந்த வேர்ல்டில், இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் ஒரு கேரக்டரை பார்க்க முடியாதுன்னு வெளியே சீன் போடுற ஒரு கேரக்டர் தான் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன். ஓகே, யாரும் வேணால் குறை சொல்ல மாட்டாங்க. ஓகே, வெளியே பார்க்கும்போது அவ்வளோ டீசன்ட், அவ்வளோ கட் அண்ட் ரைட்டு, அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்க. பட் காட்டுறதெல்லாம் மைண்டு கேமும் சீட்டிங்கும். இது மேபி இவரோட ஒரிஜினல் கேரக்டர் மேபி உங்களுக்கு தெரியுமா இருக்கும், மேபி வேறு யாருக்கு தெரியாதா இருக்கலாம். ஏன்னா இவர் உங்ககிட்ட மட்டும் தான் மைண்ட் கேம் கழிச்சிருந்து, சீட்டிங் கழிச்சிருந்து நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவலி இவரோட லைஃப் எப்படி இருக்கணும், நான் எப்படி வாழணும், என் லைஃப் எந்த வேலை போகணும், நான் இப்படி தான் இருக்கணும், ஒரு சில ரூல்ஸையும் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணி முன்னோட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆள் தான் இவர். ஆக்சுவலி இவரோட லைஃப் இவரோட கண்ட்ரோலில் நிற்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லை,
இவரோட இவர் கூட வரவங்க வந்து இவங்க கூட ஜாயின் ஆகுறவங்க, அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அது ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாம் இவரோட கண்ட்ரோலில் நிற்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், பயங்கரமாக டாமினேட் பண்ணுற ஒரு கேரக்டர், கட் அண்ட் ரைட்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிள் பேரண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபோ இல்லைங்க ஹஸ்பண்டோ இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வராங்க. அப்படி இல்லை அப்படின்னா மதர் இஷ்யூ இருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. ஓகே ஓகே. பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு இல்லை. ஓகே. ஸோ நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ ஒரு ராஜா நிற்கிறாங்க. ஸோ ராஜாவுக்கு கீழே 2 பேர் நிற்கிறாங்க. ஓகே. ஸோ ராஜா ஒரு பக்கம் மட்டுமே பார்த்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஒரு பக்கம் வந்து ஒருத்தவங்க பெக் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. பட் அவரை சுத்தமாக மைண்டும் பண்ணலை. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஆக்சுவலி இவர் ஃபேமிலி கூட நிற்கிறாங்க. தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃபேமிலியாக இருக்கலாம், இங்கே பர்சனல். இவர் தேர்ட் பார்ட்டிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு அவரோட எஃபோர்ட்டாக இருக்கட்டும், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்காக இருக்கட்டும், அது எல்லாமே இவர் ஃபேமிலி தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்துருண்டு. பட் எத்தனையோ தடவை இவரோட அன்புக்காக நீங்கள் பெக் பண்ணிட்டு இவர் உங்களுக்கு சுத்தமாக மைண்டும் பண்ணிட்டு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இவர் கொடுக்காதனால இந்த ரிலேஷன்ஷிப் மேபி எண்டப் ஆகிருக்கலாம். அது மட்டும் நமக்கு இங்கே சீட்டிங் கார்டு வந்துட்டு இவர் சீட்டிங் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இவர் சீட்டிங் பண்ணிட்டு. ஓகே. அது எந்த மாதிரி வேணும் உங்களை சீட்டிங் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்லாம் எப்படி மைண்டு கேம் கிடைப்பாங்க தெரியுமா? சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறது, பார்க்குற மாதிரி பார்க்குறது, அப்படியே அவங்க வலைக்குள்ளே நம்ம அப்படியே மெல்ல கொண்டு வர்றது, நம்மளை அப்படியே என்ன சொல்கிறது, சிரித்து மயக்கி பார்த்து அவங்க வலைக்குள்ளே நம்மளை விழ வைக்கிறது. ஸோ நம்ம அந்த வலைக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னு தெரியும் போது ஸோ நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கும் கிடைக்காது, ஒரு மண்ணும் கிடைக்காது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு போஸ்டில் உங்களை சீட்டிங் பண்ண ஒரு மேனிப்புலேட்டிங் உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டாகவோ இல்லைங்க ஆசையாக பேசி எடுத்து உங்களை வந்து அவங்க வலைக்குள்ளே கொண்டு வந்த பிறகு உங்களை திரும்பி பார்த்துட்டும் இல்லை, இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டுல, அதுவும் சீட்டிங் தான் ஆக்சுவலி. ஓகே. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயத்தில் இவரை சீட்டிங் பண்ணிட்டு மைண்ட் கேம் கிடச்சிட்டு ஒரு ட்ரூ செல்ஃபை இவர் காட்டிட்டல ஆக்சுவலி. மேபி உங்களுக்கு மனசில் ஆயிருக்கலாம் இந்த ஒரு பர்சனுக்கு என் மேலே ஸ்நேகம் இருக்குது. ஓகே. இவரோட இன்னர் உங்களுக்கு மனசில் ஆயிருக்கேன், இவனுக்கு என் மேலே ஸ்நேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. பட் இவரோட ட்ரூ செல்ஃபை வந்து காட்டிட்டு மேபி ஒரு நாள் காட்டலாம். ஓகே. அடுத்து 10 நாளைக்கு காட்டாமல் இருக்கலாம். ஓகே. ஸோ என்னென்னா இவர் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா இந்த மாதிரி டிசிப்ளின் ஒரு கேரக்டர்லாம் இந்த மாதிரி தான் சீட்டிங் பண்ணுவாங்க. ஓகே. 2 நாள் பார்ப்பாங்க, அடுத்து 10 நாளைக்கு பார்க்க மாட்டாங்க. நம்ம எமோஷனலாக வீக்காக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்களோட பார்வையும் சிரிப்பையும் பார்த்து நம்ம மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்து நம்மளே அதில் பெயின் அனுபவிச்சு ஓகே நம்மளே நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா இவங்கெல்லாம் ஆக்சுவலி கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், எமோஷ்னலி பேலன்ஸ். இவங்க ஒருத்தவங்கள 2 நாள் பார்த்து அவங்க மனசுக்குள்ளே ஆசையை விதைக்க வச்சுட்டு மறுபடியும் இவங்க உஷாராகிடுவாங்க. நம்ம மாதிரி எமோஷ்னலி வீக்கான பர்சன்ஸ் எல்லாம் இருந்து லைஃப்பில் கஷ்டப்பட வேண்டியதான். ஓகே ஓகே. தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. ஓகே. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்த எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் ஈக்குவல் எஃபோர்ட் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கும்போது ரிலேஷன்ஷிப்புங்கிறது முன்னோட்டு போகும். ஒரு ஆள் மட்டுமே ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்து ஒரு காரியம் இல்லை. ஏன்னா 2 கை செய்யும் போதே ஓசை வரும், ஒரு கை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு, இல்லைங்க ஒரு சீட்டிங் பண்ணி போயிட்டு உண்டு. ஓகே. எனக்கு அதுலேயே உங்களோட வைப்ரேஷன் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு. சரி இந்த ஒரு பர்சனோட சீட்டிங் அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டிங் பண்ணி போன பிறகு இவரோட ஒரிஜினல் கேரக்டர் உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு. அவனுக்கு அவனோட ஈகோவும் ஆட்டிடியூடு தான் முக்கியம். இந்த ஜென்மத்துக்கு இவன் திறந்த போகிறதும் கிடையாது. அவன் எப்போவுமே அவன் ஃபேமிலிக்கும் அவனுக்கு பிடிச்ச ஆளுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். கடைசி வரைக்குமே நமக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்து போயிட்டோம். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஒரு காரியமும் கிடையாது. ஓகே. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு பர்சனை நான் பார்க்க போய் லைஃப்பில் நான் ஏமாந்து போயிட்டேன். என்னோடய லவ்வாக இருக்கட்டும், என்னோடய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், அது என்னோடய எமோஷனாக இருக்கட்டும், எல்லாம் டோட்டல் வேஸ்ட் ஆகி போச்சு. ஓகே.
2 வருஷமோ 3 வருஷமோ இவங்களை நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாம் ஸ்பாயில் ஆகி போச்சு, எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. ஏன்னா கடைசி வரைக்கும் இவன் திருந்த போகிறது கிடையாது. அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்பான். அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஈகவும் ஆட்டிடியூடில் தான் நிற்பான். இவரை நினச்சி நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஓகே. ஸோ நம்மளோட வலியாக இருக்கட்டும், நம்மளோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், நம்மளோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஆசையாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், எல்லாம் அது நமக்குள்ளே இருக்கட்டும். அது வெளியே இனி யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா அதை காட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லை, ஒரு வேல்யூவும் இல்லை. ஓகே, நேற்று வரைக்கும் நம்ம காட்டினோம், ஒன்றுமே நடக்கலை. ஓகே, மறுபடியும் அதை காட்டணும்ல எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஓகே, ஸோ அதனால் என்னோடய லவ் ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் அதை எனக்குள்ளே நான் புதைச்சிக்கிறேன். ஓகே, இந்த ஒரு மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கரண்ட் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு பெயின் தாங்க முடியாமல் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இல்லைங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிட்டு நீங்கள் மேபி ஹீலராக இருக்கலாம், இல்லைங்க டேரோ கார்டு ரீடராக இருக்கலாம், இல்லைங்க என்ன சொல்கிறது பயங்கர பாசிட்டிவாக நீங்கள் மாறிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம், ட்ரக்கி ஹீலிங்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம், இன்னர் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, மேனிஃபெஸ்டேஷன் என்ன, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கலாம். ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட பெயினை நீங்கள் சப்ரஸ் பண்ண கரண்டி படிச்சுட்டு அதனால தான் கரண்டி ஒரு டைம் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு லாஸ்ட் எண்டிங் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு வேஸ்ட்டு. கடைசி வரைக்கும் அவன் அப்படி தான் நிற்பான். இனி நம்ம இதில் காட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ கரண்டி நீங்கள் அந்த உங்கள் ஃபீலிங்ஸு வலி எமோஷன் எல்லாம் உங்களுக்குள்ளே சப்ரஸ் பண்ண படிச்சுட்டு கரண்ட்லி உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா எல்லாம் எனக்குள்ளேயே இருக்கட்டும், அது யாருக்கும் தெரிய வேண்டாம். கரண்ட்லி நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு சைலண்டாக மாறிட்டு சீக்ரெட்டிவாக மாறிட்டு ஓகே, என்ன சொல்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் நீங்கள் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு ட்ரஸ்ட் உண்டு, ஹோப் உண்டு. ஓகே, மேபி அது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே நீங்கள் அதனால உங்களுக்கு கிடைச்ச ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கலாம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே வருவாங்க மேக்ஸிமம் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், எனி டைம் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு 110% ஒரு ஹோப் இருக்கும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், ஒரு பேஷன்ஸ் இருக்கும். ஓகே, அது ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்ம அதை அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கழிவு நமக்கு உண்டு. அது நீங்கள் மனசில் ஆகிட்டு உண்டு. அது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நீங்கள் வந்த ஒரு டைமில் அது உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. அப்போ கரண்ட்லி உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் உண்டு, ஒரு பாசிட்டிவான அவுட்கம் உண்டு. பட் கரண்ட்லி ஒன்று ஓகே இல்லையா இருக்கலாம். பட் நியர் ஃப்யூச்சரில் நான் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான அவுட்கம் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும். இந்த ஒரு நியர் ஃப்யூச்சரில் இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆவாங்க, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷனை யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. யூனிவர்ஸ் நினச்சாங்க அப்படின்னா எல்லாமே இங்கே ஒரு செகண்டில் மாறும். ஸோ எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பாசிட்டிவான அவுட்கம் எனக்கு கிடைக்கும். பட் அது இப்போ வேணால் அது இல்லாமல் இருக்கலாம். பட் நியர் ஃப்யூச்சரில் எனக்கு அது சக்ஸஸ் ஆகும். அந்த ஒரு ஹோப் உண்டு, அந்த ஒரு ட்ரஸ்ட் உண்டு. அந்த ஒரு ட்ரஸ்ட்டோட நீங்கள் உங்கள் லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போகிறீங்கன்னு சொல்லலாம். கரண்ட்லி இவருக்கு எந்த ஒரு எனர்ஜி நீங்கள் கொடுக்குறோம் நம்ம சொல்லலாம். எனர்ஜி மீன்ஸ் இவரை நீங்கள் கண்டுக்கலை, இவருக்கு மெசேஜ் போடல, கால் பண்ணல, சேசிங் பண்ணல. இவருக்கு ஒரு பிடி கரண்ட் இல்லை. ஆக்சுவலி ஒரு பிடி இல்லை மீன்ஸ் இவரோட மனசில் இப்போவுமே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை, உங்களோட மனசில் இப்போ இவர் இருக்காரா இல்லையா, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா, ஒன்றும் இவருக்கு ஆக்சுவலி கரண்ட்லி தெரியல. ஏன்னா நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு ஓகே, உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு ஹைட் பண்ண படிச்சுட்டு ஹை வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்லலாம். பெயின் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, பட் நீங்கள் அதை படிச்சுட்டு சப்ரஸ் பண்ணி படிச்சுட்டு ஓகே, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்கும்போது நமக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கும். நீ என்றைக்கு எனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ, என்றைக்கு என் லைஃப்பில் நானும் உனக்கு லைஃப்பில் வேணும்னு என்றைக்கு என் லைஃப்பில் நீ கடந்து வர்றியோ, என்றைக்கு நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ அந்த டைம் அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ ஈகோவில் இரு, ஆட்டிடியூடில் இரு, உன் பவரில் நில்லு, உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ. ஐ டோன்ட் கேர். ஓகே, ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதர்வைஸ் நான் இப்போ சொல்லக்கூடிய சுச்சுவேஷனுக்கு என்றைக்கு நீங்கள் வர்றீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே தென் இவரோட எனர்ஜி என்ன, இவரோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இவரோட பர்சன் பார்த்தீங்கன்னா பக்கா செல்ஃபிஷான ஒரு பர்சன், ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். ஓகே, மணி ஓரியன்ட் பர்சன் நம்ம சொல்லலாம், கோல் ஓரியன்ட் பர்சன் நம்ம சொல்லலாம், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன். எனி டைம் மணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறாங்க அப்படின்னா பெனிஃபிட் இருக்கா,
எனக்கு இங்கே பெனிஃபிட் இருக்கா, பெனிஃபிட்டை பார்த்து ஒரு சிலவங்க நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த ஒரு கேரக்டராகும் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நான் ரிலேஷன்ஷிப்பை எதுக்கு நிற்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராகும். கரண்டி இவர் வந்து என்ன சொல்கிறது, கரண்டி இவர் வந்து கஷ்டப்பட்டு முன்னோட்டு போகிறாங்க நம்ம சொல்லுவோம்ல. என்ன அப்படின்னா உங்களோட எனர்ஜி மேபி நம்ம ஸோ எல்லாருமே எனக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம லைஃப்பில் நம்ம வந்து கடந்து வரோம் அப்படின்னா எல்லோரும் ஒரே லெவலில் கடந்து வரவங்களாம் இருக்காது. மேக்ஸிமம் இருக்கலாம், 100ல் ஒருத்தவங்களோ 2 பேரும் இருக்கலாம். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமே நமக்கு லவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்கூல் ஒரு 2, காலேஜில் ஒரு 2, அதுக்கப்புறம் இந்த வேலை பார்க்குற டைம். ஸோ நம்ம லைஃப்பில் கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு அந்த லவ்வில் நம்ம கடந்து வந்திருப்போம். பட் எல்லா லவ்வும் வந்து ஒரு நார்மல் லவ்வாக இருக்கும், பப்பி லவ்வாக இருக்கும். ஸோ அது நம்ம ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம், நம்ம ஈஸியாக லெட்கோ பண்ணிடலாம், பிளாக்கில் போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஒரு சில லவ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப் கனெக்ஷனாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த இன்டென்சிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். அதை நம்மளால் ஏதோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு பார்க்கக்கூடிய டைம் ரொம்ப டீப் கனெக்ஷன் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நமக்கு சில சைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங் ஆகும், நமக்கு பயங்கரமாக விக்கல் அடிக்கடி வரும் சொல்லுவாங்க. ட்ரீமில் அடிக்கடி இந்த பர்சன் வந்து போயிட்டுருப்பாங்க. எனி டைம் நம்ம 24/7 அந்த ஒரு பர்சனோட தாட்ஸ்லேயே நம்ம ஜீவிக்க ஆரம்பிப்போம். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம லைக் பண்ண ஆரம்பிப்போம். ஏதோ அவங்களோட எனர்ஜி கூடயே நம்ம லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போகிற மாதிரி ரொம்ப டீப் கனெக்ஷனாக நமக்கு ஃபீல் ஆகும். அது ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, அதில் ரொம்ப இன்டென்சிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகே, பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட இன்டென்சிட்டி ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி வாழக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும் ஜீவிக்கிற ஒரு கேரக்டர். பட் இவர் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். உங்களோட இன்டென்சிட்டி, உங்களோட எனர்ஜி இந்த ஒரு பர்சனை என்ன சொல்கிறது சாய்க்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இவர் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், எதுக்கும் அசையாத கேரக்டர், அசைஞ்சு கொடுக்காத ஒரு கேரக்டர், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்கிற ஒரு கேரக்டர். பட் உங்களோட எனர்ஜி இருக்குல்ல, உங்களோட அந்த தாட்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட எனர்ஜி வந்து இவரை சாய்க்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை சாய்ச்சி கீழே தள்ளுதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இன்டென்சிட்டி உள்ளது கனெக்ஷனில். ஃபர்ஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மேபி ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம், இல்லைங்க சோல்மேட்ஸாக இருக்கலாம். ஓகே, இவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கூட ஹைலி அட்ராக்டட், இவர் ஃபிசிக்கலி எமோஷ்னலி ஹைலி உங்கள் கூட அட்ராக்டட் ஆகும். ஓகே, பட் கரண்ட் இவருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்துட்டு. ஓகே, அவேர்னஸ் மீன்ஸ் என்ன சொல்லுது, கரண்ட்லி நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணுறீங்க, இன்னர் ஒர்க்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லைங்க மெடிடேஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இவருக்கு சோல் அவேர்னஸ் வந்துட்டு. அது எப்படி வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிற்கிறது வரைக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வரைக்கும் இவருக்கு உங்களை பற்றி உங்களோட வேல்யூ வர்த்தாக இருக்கட்டும், இல்லைங்க இவரோட லைஃப்பில் நீங்கள் இத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் இவருக்கு ஒருபோதும் மனசில் ஆகிட்டு இல்லை. பட் இப்போ நீங்கள் சைலண்டாக, நான் சொன்னேன் நீங்கள் சைலண்டாக மாறிட்டு, நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு. ஸோ இந்த ஒரு சைலன்ஸில் இவருக்கு ஒரு ஆப்சன்ஸ் ஃபீல் ஆகிட்டு, ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிட்டு. ஓகே, இவரோட தாட் என்ன அப்படின்னா எதனால் எனக்கு ஒரு லோன்லினஸ் எனக்கு ஃபீல் ஆகுது, எதனால் எனக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது. இவரோட சோல் இவர் ஆக்சுவலி கைட் பண்ணுது. நீ கம்ப்ளீட் ஆகிட்டில்ல, நீ ஆத்மார்த்தமாக ஒருத்தவங்க நீ மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தால் உனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஓகே, இவரோட சோல் ஆக்சுவலி இவர் ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இவருக்கு. ஏன்னா இவருக்கு மனசில் ஆகிட்டு நம்ம ஸ்ட்ராங்கான கேரக்டர், நம்மளை யாரும் வந்து அசைக்க முடியாத ஒரு கேரக்டர் தான். பட் இது ஒரு செப்பரேஷனில், இந்த ஒரு பர்சனோட ஆப்சன்ஸில் எனக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது. ஏன் எனக்கு இந்த உங்களோட தான் சொன்னேன்ல, இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களோட எனர்ஜிங்கிறது இந்த ஒரு பர்சனை அப்படியே சாய்க்குது. அது எப்படி சாய்க்குது அப்படின்னா மேபி எனி டைம் உங்களை பற்றின தாட்ஸ் இவருக்கு வந்துகிட்டே இருக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மூமெண்ட்ஸ் இவரோட மைண்டில் வந்துகிட்டே இருக்கலாம். இவரால் ஒழிச்சு ஓட முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இவரால் ஒழிச்சு ஓட முடியலன்னு சொல்லலாம். அது இன்டென்சிட்டி இவர் ரொம்ப சாய்க்குது இவரை. ஓகே, ஸோ அதனால் இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு, என்னத்துக்கு நான் இப்போ இவளை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைங்க என்னத்துக்கு நான் இவளை பற்றி இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைங்க என் மைண்ட் எனி டைம் ஏன் அவளை திங்க் பண்ணிகிட்டே இருக்குது, இவளுக்கு எனக்கு என்ன பந்தம், நான் ஆக்சுவலி ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தானே, ஏன் இவளோட தாட்ஸ் என்ன அப்படியே டிஸ்டர்ப் பண்ணி விட்டது, எனக்கு இதில் ஏன் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ வந்து ஒரு ஃபீலிங் ஆகும், ஒரு சோல் அவேர்னஸ் வந்துட்டு இவருக்கு. ஏன்னா இவருக்கு ஃபீல் ஆகுது இந்த ஒரு இவருக்கு நீங்கள் இப்போ உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வந்துட்டு. இந்த ஒரு பர்சன் இல்லைன்னு சொல்லும்போது லைஃபே வேஸ்ட்டான மாதிரியோ, இல்லைங்க லைஃபே கஷ்டப்பட்டு ஜீவிக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு.
ஓகே. கரண்ட்லி இவர் உங்கள பயங்கரமா ஏன்னா இவருக்கு இப்ப கரண்ட்லி உங்கள பயங்கரமா மிஸ் பண்றாங்க. ஏன்னா இவருக்கு உங்கள பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, தாட்ஸும் இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒண்ணும் இவருக்கு தெரியல. இப்ப இவருக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா, ஒண்ணும் இவருக்கு தெரியல கரண்ட்லி. ஓகே. பயங்கரமா மிஸ் பண்றாங்க நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா பயங்கரமா ப்ரேயர் பண்றாங்க. ஓகே. கோயில் கோயிலா போலாம். இல்லைங்க பயங்கரமா யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். ஏன்னா இப்ப கரண்ட்லி உங்கள பத்தி இவருக்கு எந்த ஒரு ஐடியாஸும் இல்ல ஆக்சுவலி. ஏன்னா ഇവർക്ക് സോൾ അവേർനെസ് വന്നിട്ടുണ്ട്. ഇവർക്ക് ലൈഫിல் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் இவருக்கு மனசில் ஆகிട്ടുണ്ട്. இப்போ உங்களை திரும்பி உங்களை சேசிங் பண்ணி பார்த்தா அப்படின்னா அவங்க சைடில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இவருக்கு. உங்கள் மேலே உங்களுக்கு இவருக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா, லவ் இருக்கா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஸோ இவருக்கு அன்றைக்கி உங்களை பயங்கரம் மிஸ் பண்ணுறவங்க உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம். 24/7 இவரோட மைண்டில் உண்டு நீங்கள். அதுக்கு காரணம் என்னன்னா உங்களோட சேஞ்சஸ். ஓகே. உங்களோட சேஞ்சஸ் இவருக்கு சில சோல் அவேர்னஸை கொண்டு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பாசிட்டிவான அவுட்கமும் கிடைக்காது உங்களுக்கு. ஓகே. ஏன்னா நீங்கள் கூட இருக்கிற வரைக்கும் இவருக்கு ஒன்றும் தெரிஞ்சிட்டு இல்லை. பட் இந்த செப்பரேஷன் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இவருக்கு லைஃப்பில் நீங்கள் எத்தனை மாத்திரம் இவர் பயங்கரமாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா இவருக்கு மனசில் அவள் கொடுத்த ஒரு லவ்ங்கிறது பியூரான ஒரு லவ். அதே மாதிரி என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன் வந்திருக்காங்க, நின்றுருக்காங்க, போயிருக்காங்க. இதே மாதிரி ஒரு பியூரான ஒரு லவ் எனக்கு லைஃப்பில் யாரும் கொடுத்துட்டில்ல. ஓகே. அதனால தான் உங்களோட அந்த ஸ்நேகமாக இருக்கட்டும், உங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், இவரை ஆக்சுவலாக அதை சாய்க்குது நம்ம சொல்லலாம். இவரை தாக்குது. ஓகே. ஸோ ப்ரேயர் பண்ணுறாங்க. உங்களை பற்றி ஏதாவது ஒரு மேஜிக்கலோ மிராக்கிளோ நடந்து நீங்கள் எதாவது காண்டாக்ட் பண்ண மாட்டிங்களா, இல்லைங்க உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாதான். ஆக்சுவலி பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாங்க, பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. இவருக்கு இப்போ இவரோட மைண்டில் இப்போ வந்திருக்க தாட் என்ன தெரியுமா, கழிஞ்சு போன விஷயங்கள் மறுபடியும் என் லைஃப்பில் ஒன்று வராதா ஏங்குறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராகக்கூடிய டைமில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு அஃபெக்ஷன் இருக்கும், ஒரு ஹோப் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது ஒன்று என் லைஃப்பில் மறுபடியும் ஒன்று வராதா. ஆக்சுவலாக அந்த தாட் இவரோட மைண்டில் வந்துடும். காரணம் என்னென்னா உங்களோட சீக்ரெட்டிவான ஒரு கேரக்டர், நீங்கள் சேஞ்ச் ஆனதுக்கான ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். இல்லைங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் இன்னர் ஒர்க் ட்ரை பண்ணுறீங்க, ஹீலிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சக்ஸஸ் நமக்கு வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரோட மைண்டில் அந்த ஒரு தாட் முடிஞ்சு போன அந்த ஸ்பார்க்கு. ஓகே. அது ஒன்று என் லைஃப்பில் மறுபடியும் வராதா, அந்த ஒரு ஏக்கம் இவருக்கு வந்துட்டு உண்டு நம்ம சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட வரதுக்கு பேடி உண்டு. பேடி மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஆல்ரெடி இப்போ அவரோட மைண்டில் இருக்கிற தாட் என்ன அப்படின்னா, நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா இல்லையா, உங்களுக்கு ஸ்நேகம் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன் இவரெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே. நீ உங்கள் பக்கத்தில் போய் வந்து நிற்கிறதுக்கும் தைரியம். ஏன்னா இவர் சீட்டிங் பண்ணிட்டுண்டில்ல, இவர் மைண்ட் கேம் கழிச்சிட்டுண்டு, ஏமாற்றிட்டுண்டு. ஸோ அதனால் உங்ககிட்ட வரதுக்கு பேடி ஆக்சுவலி இவருக்கு கரண்ட்லி. ஓகே. பட் இவர்கிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் ஒன்று ஒரு போஸுக்கிட்ட. நெகட்டிவான ஒரு கேரக்டர்னு பார்க்க லேசினஸ் ஆகும் ஆக்சுவலி. ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ லேசி ஆகும் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்காத ஒரு கேரக்டர் ஆகும். மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஸ்லோவான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அது இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு மனசில் ஆகிருக்கும். டக்குன்னு அவசரப்படுற ஒரு கேரக்டர் கிடையாது. பக்கா ஸ்லோவான ஒரு கேரக்டர். லேசினஸ் ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கையை விட்டு போகுது, இந்த ஒரு பர்சன் நம்மளை விட்டு போனாங்க, நம்ம ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்கல அப்படின்னா போயிடும். எல்லாம் பார்த்துக்கலாம், போகட்டும், பார்த்துக்கலாம், போயாச்சு. ஓகே. அந்த ஒரு கேரக்டர் பக்கா லேசினஸ் ஆகும். ஓகே. ஒரு எத்தனையோ வாட்டி இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம விட்டு போகுது, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கட்ட போயிடும்னு இவருக்கு தெரியும். போகட்டும், பார்த்துக்கலாம், பக்கா லேசியாங்க ஆக்சுவலி. அது இவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவான ஒரு கேரக்டரும் கூட நம்ம சொல்லலாம். ஓகே. கரண்ட்லி இவருக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சக்ஸஸ் இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. எனக்கு வந்து ஒரு பர்சன் கூட இருக்கும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே. 2 சிச்சுவேஷனில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. அதனால தான் இவர் கமிட்மெண்ட் கிளாரிட்டி எதுவும் உங்களுக்கு கொடுக்காம அவங்கள சீட்டிங் பண்ணிட்டு போனதுக்கான ரீசன் தான் 2 சிச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இவர் இங்கே குத்திக்கிறதுக்கு அங்கே குத்திக்கிறதுக்கான தெரியாமல் இவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. அப்போ இவர் திங்க் பண்ணிட்டு நமக்கு இப்போ எதை சூஸ் பண்ணால் நமக்கு லாபம் இருக்குன்னு பெனிஃபிட் இருக்குன்னு இவர் நினச்சிட்டு உண்டு. அப்போ உங்களை விட அந்த சுச்சுவேஷனை சூஸ் பண்ணக்கூடிய டைம் அதில் ஒரு லாபம் அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு அவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் உங்களை சீட்டிங் பண்ணிவிட்டு போயிட்டு உண்டு. ஓகே. பட் என்ன இருந்தாலும் இவருக்கு இப்போ கரண்ட் இவரோட மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் வேணும், ஒரு சக்ஸஸ் வேணும், ஒரு க்ரோ வேணும், அந்த ஒரு தாட் வந்துட்டு உண்டு. அதுக்கான ஒரு காரணம் என்னன்னா உங்களோட கேரக்டர். உங்கள் கேரக்டரில் வந்து சேஞ்சஸ் நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ ஆள் ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் இப்போ ஆள் கஷ்டப்பட்டாங்க ஜெயிச்சு போயிட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா ஆல்ரெடி இவருக்கு ஃபேமிலியில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடன்கள்,
ஃபேமிலி பேர்டன்ஸ் எல்லாம் இவருக்கு தலைக்கு மேலே. அது போகுது, அதுக்கு உங்களோட காதல் ஒரு பக்கம். ஓகே, ஏன்னா உங்களோட காதல் இவருக்கு பயங்கர பெயினை கொடுக்குது. ஒரு மிஸ்ஸிங், இவருக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா இவர் மைண்ட் கேம் படிச்சுட்டு. ஸோ இதை குறித்து ஒரு பெயின், ஒரு பக்கம் உங்களுக்கு லவ்வோட ஒரு பெயின், ஒரு பக்கம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பக்கம் ஆளால் சுமக்க முடியாத அளவுக்கு பாரங்களும் சுமைகளையும் கரண்ட் சுச்சுவேஷனில் சுமந்து போயிட்டுருக்காரு, இல்லைங்க கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இப்போ கரண்ட்லி இவர் கூட மைண்டில் வந்திருக்க தாட் என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக இருந்து ஒரு காரியமும் இல்லை. ஓகே, நமக்கு எப்பவும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பணம் தான் இம்பார்ட்டன்ட் திங்க் பண்ணி ஒரு காரியம் நம்ம லைஃப்பில் நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு டைம்லையாக இருக்கட்டும், நம்ம தடுமாறி நிற்கிற ஒரு டைமாக இருக்கட்டும், நமக்கு ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுற ஒரு பர்சனோட கேரிங்கும் லவ்வும் தான் நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டன்ட். இவருக்கு இந்த செப்பரேஷன் மனசிலாக்கி கொடுத்துட்டு. ஸோ அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ளவர் வேணும், ஒரு ஹோப் வேணும், அந்த தாட் இவருக்கு மைண்ட் வந்துட்டு. ஓகே, மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட நேமில் பிஆர்ஜே ஏ வரும்ல, ஏக்கு அடுத்து ஒரு பி லெட்டர் இருக்கலாம், அந்த லெட்டர் அல்லது ஜே. ஸோ இந்த 2 லெட்டரில் பி அல்லது ஜே உங்கள் ஃபஸ்ட் அந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட நேம்லேயோ, உங்கள் நேம்லேயோ, ஃபஸ்ட்லேயோ, எண்டிங்லேயோ, மிடில்லையோ இந்த ஒரு லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே, அது மட்டும் இல்லாமல் அப்படி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கல, இல்லைங்க எந்த ஒரு எஃபோர்ட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எடுக்கவே இல்லை, எப்போவுமே நீங்கள் மட்டும் தான் எடுத்துகிட்டே இருந்தீங்க, இவர் எந்த ஒரு எஃபோர்ட்டும் எடுக்கவே இல்லை அப்படின்னா, இவரோட மைண்டில் கரண்ட்லி ஒரு தாட் வந்துட்டு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, 1000 பேர் எதிர்த்தாலும் பரவாயில்ல, என்ன சொல்கிறது, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல, ஐ எம் ரெடி, நான் அதை ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன். மேபி நானே மேபி இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராகவும், ஆக்சுவலி இவர் அவ்வளோ சீக்கிரமாக தோற்று போகாத ஒரு கேரக்டராக, இவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மேஜிக்கலாக இருக்கலாம், ஒரு மிராக்கலாக இருக்கலாம். அது உங்களுக்கே அந்த ரிலேஷன்ஷிப்பை தெரியும். இவர் அவ்வளோ ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு இவரோட ஈகோ, ஆட்டிடியூடு, தலைகனமும் திமிரும் தான் இவருக்கு இம்பார்ட்டன் ஆகும். அவ்வளோ சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்க மாட்டார். ஓகே, ஸோ அப்போ இப்போ இவரோட மைண்ட் என்னன்னா, என்ன ஃபைட்டு வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஆக்ஷன் எடுக்க தான் போகிறேன். எனக்கு வந்து அவளோட மனசில் இல்லைனா அவளோட மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இனி அது நானாக கால் பண்ணால் மெசேஜ் பண்ண மட்டும்தான் எனக்கு அது என்ன தெரிஞ்சுக்க முடியும். என்ன ப்ராப்ளம் வரட்டும், ஐ எம் ரெடி. இதில் நான் தோற்று போகிறதா இருந்தால் கூட ஓகே, ஐ எம் ரெடி. நான் கட்டாயம் நான் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க தான் போகிறேன். ஓகே, ஷோராக இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கால், ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஏன்னா அப்படின்னா இவரோட என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ண ஐ எம் ரெடி. எனக்கு அவளோட மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ பாசிபிள் ஆகும். எதுக்காக அது பாசிபிள் ஆகும் அப்படின்னா, கரண்ட்லி நீங்கள் சீக்கிரட்டிவாக மாறிட்டு உங்களோட மைண்டில் என்ன இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சுக்க முடியலை. ஸோ அதனால் இப்போவும் அவங்களோட மைண்டில் உங்களை பற்றின தாட்ஸ் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா, லவ் இருக்கா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு போஸ்ட் கிட்டது ஒரு காலோ ஒரு மெசேஜோ பாசிபிள் ஆகும். பட் அவரோட இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நைட் ஆஃப் சோர்ஸாக வந்திருக்கு. நைட்டு வந்து ஸ்டேபிள் கிடையாது. நீங்கள் மறுபடியும் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க, வந்ததும் அப்படியே மயங்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை விட்டுட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓடிடுவாங்க. வந்தாலும் அவைலபிளாக இருந்துக்காதுங்க. எப்படி இவர் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்க கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி கட்டன்ட்ரேட்டாக இருங்க. என்ன சொல்லுங்கள், மறுபடியும் அதே ஃபீலிங்ஸ் எமோஷனை கொண்டு அதே ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டன்ட்ரேட்டாக நீங்கள் இருங்க. ஓகே, அப்போ தான் இவர் ஸ்டேபிளாக இருப்பார் இந்த ரிலேஷன்ஷிப். இல்லைங்க மறுபடியும் ஓடி ஆகும் ஆள் ஆக்சுவலி. ஓகே, இது வரைக்கும் இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டலாம் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் இனி வரக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. எதனால நான் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாமல் இருந்தேன், என்ன ப்ராப்ளம், என் மைண்ட் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு, அதனால தான் உனக்கு கண்டுக்காமல் இருந்தேன், அந்த கிளாரிட்டி. ஓகே, இல்லைங்க இது செப்பரேஷன் எதனால் வந்துச்சு, இல்லைங்க நான் ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தேன், அதுக்கான ஒரு கிளாரிட்டி இனி வரக்கூடிய டைமில் இவர் ஷோராக கொடுப்பாரு. ஓகே, பட் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பீஸ்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் மணியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே அட்ராக்ட் ஆகும். காலையில் நீங்கள் எழும்புறீங்க அப்படின்னா நைட்டு உறங்குற வரைக்கும் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்களை ஹாப்பியாக வைக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக நம்ம லைஃப்பில் எவ்வளோ லைஃப்பில் யாருக்கு தான் வலி இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, யாருக்கு தான் இல்லை. ஆக்சுவலி மனுஷனை பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கும் கஷ்டம். ஏன்னா பாதி பேர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, பாதி பேர் சப்ரெஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ வித்தியாசம்.
ஸோ எந்த ஒரு பெயின் வந்தாலும் பரவாயில்ல, சிரிக்க பழகுங்க, அதை ஓவர்டேக் பண்ண பழகுங்க. எந்த அளவுக்கு சிரித்து எடுத்து ஹாப்பியாக லைஃப்பில் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணி முன்னோட்டு போயிட்டுருக்கு, அந்தளவுக்கு உங்கள் வைப்ரேஷன் ரொம்ப ஹையில் வரும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஓகே, இதுதான் எங்களோட கரண்ட் எனர்ஜி. தென் நமக்கு எங்கே இம்பார்ட்டன்ட்னா ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, தென் நமக்கு இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 777 இம்பார்ட்டன்ட், 666 இம்பார்ட்டன்ட். 777, 666 கண்டினியூஷாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் மேபி ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 22 ஏஜ் இருக்கலாம். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 'ஓகே, ஸோ இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மந்தில் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ நீங்கள் ப்ரீசியஸான மூமெண்ட் இது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.